السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا ونبينا وشفيعنا ومولانا محمد وبارك وسلم عليه. أما بعد، فقال الله تعالى في كتابه الحكيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال الله رب العزة أيضا في كتابه الحكيم: وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبي الله محمد صلى الله عليه وسلم: من صام رمضان إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. وقال أيضا حبيبنا محمد صلى الله عليه وسلم: إن رسول الله صلى الله عليه وسلم أمر بزكاة الفطر قبل الخروج إلى المصلى. وفي رواية قال حبيبنا محمد صلى الله عليه وسلم: زكاة الفطر طهرة للصائم وطعمة للمساكين أو كما قال عليه الصلاة والسلام. ஜும்ஆவின் கடமை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வல்லவன் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இரக்கம் உள்ளவன். நம்முடைய வாழ்க்கையில் எவைகள் நடைபெற வேண்டும், நமக்கு எந்த சுவர்க்கத்தை அல்லாஹ் தயார் செய்திருக்கிறான் என்று நமக்கு அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருக்கிறானோ அப்பேற்பட்ட சுவனத்தை பெற்றுக் கொள்கிற பாக்கியம் உள்ளவர்களாக நானும் நீங்களும் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எனவும், அந்த ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எவைகளை செய்ய வேண்டாம் என அன்போடு தடுத்திருக்கிறானோ அவைகளில் நானும் நீங்களும் நம்மை முழுமையாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் எனவும் என்னையும் உங்களையும் நான் வசியத் செய்து கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள்கள் நிறைந்த ரமலானுடைய சிறப்பான ஒரு மாதத்தை நமக்கு தந்தான். அதில் 23ஆம் நாளை நோன்பு நோற்றவர்களாக ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற அல்லாஹ்வின் இல்லம் வந்து இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்ஆவுடைய நாள் ஒரு நேரம் இந்த ரமலானுடைய கடைசி ஜும்ஆவாக இருக்கலாம். அடுத்த ஜும்ஆ ஈதுல் ஃபித்ர் என்ற நோன்பு பெருநாளுடைய நாளாகவும் இருக்கலாம். அல்லது இன்ஷா அல்லாஹ் இலங்கையினுடைய வானியல் கணக்கின் பிரகாரம் அதிகமான இஸ்லாமிய வானியல் ஆய்வாளர்களுடைய கணக்கின் பிரகாரம் நம்முடைய நாட்டில் எதிர் வருகிற வியாழக்கிழமை திரை தென்படுவதற்கான சாத்திய கூறுகள் இல்லை என்பதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரமும் ரமலானுடைய கடைசி நாளாக இருக்கலாம். இது எப்படி இருந்தாலும் இஸ்லாமிய மார்க்கம் நபியுல்லாஹி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த அழகான ஒரு சுன்னத்தான வழிமுறை, ஒவ்வொரு மாதமும் 29ஆம் திரை நாள் வருகிற பொழுது அந்த மகரிபுடைய சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அடுத்த மாதத்தில் தலைப்பிறையை பார்ப்பது சுன்னத்தான காரியம். எனவே யார் யாருக்கெல்லாம் திரை பார்க்க முடியுமான அந்த அறிவு ஆற்றல் இருக்குகிறதோ அவர்கள் திரை தென்படுகிற திசை நோக்கி சென்று நல்ல முறையில் அவதானம் செலுத்தி அந்த திரை தென்பட்டதாக இருந்தால் அந்த செய்தியை அவசரமாக எந்த தாமதமும் இன்றி தேசிய திரைக்குழு அன்றைய நாளையில் பெரிய பள்ளி வாயிலில் அவர்கள் தன்னுடைய மஜ்லிஸை அமர்த்திருப்பார்கள். எனவே அவர்களுக்கு அவசரம் அறிய தர வேண்டும் என்பதையும் ஜும்ஆவுடைய ஆரம்பத்திலே உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கண்ணியமான அன்பின் சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரமலானை தந்தான். 23 நாட்கள் நோன்பு நோக்குகிற பாக்கியத்தை தந்த ரப்பு இதற்கு முன்னரும் எத்தனை ரமலான்களை வாழ்க்கையில் அடைகிற பாக்கியம் தந்தானோ அத்துணை ரமலான்களையும் அல்லாஹ் நாம் நோன்பு நோக்க வைக்கிற அல்லாஹ் பரிபூர்ணமாக கபூல் செய்தருள்வானாக. விசேஷமாக இந்த ரமலானிலும் நோற்றிருக்கிற நோன்புகளை கபூல் செய்து அல்லாஹ் இந்த ரமலானில் நாம் இதுவரை செய்த பரவான சுன்னத்தான எல்லா சாலிஹான அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமான நிரப்பமாக அல்லாஹ் கபூல் செய்தருள்வானாக.
ரய்யான் என்ற அந்த சுவன வாயிலில் இருந்து என்னின் பக்கம் வாருங்கள் வாருங்கள், என் வழியே சுவனம் நுழையுங்கள் என்று அழைக்கப்படுகிற நட்பாக்கியம் பெற்றவர்களாக அல்லாஹ் நம்மையும் நம் குடும்பத்தையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. கனிவான சகோதரர்களே, ரமதான் வருவதற்கு முன்னரே நாம் ரமதானுடைய நோக்கங்களை பற்றி அதிகமான பயான்கள் ஹுதுபாக்கள் கேள்விப்படுகிறோம். என்னது? அல்லாஹ் சொல்கிறான், ரமதான் உங்களுக்கு கடமை, நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, லஅல்லக்கும் தத்தகூன், தக்வா உள்ள மக்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற ஒரு நசீஹத் அல்லாஹ்வுடைய குர்ஆனில் இருக்கிறது. இது பல பயான்கள் நாம் கேட்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அந்த தக்வா உள்ள மக்கள் உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் தக்வாவை பெற்றுக் கொள்வதற்காக என்று சொன்ன ரப்புல் ஆலமீன் அந்த தக்வாவை அடைந்து கொள்வதற்கான வழிகள் என்னது, அந்த தக்வாவை பெற்றுக்கொண்ட முத்தகீன்களுடைய வாழ்க்கை உலகத்தில் எப்படி அமைந்திருக்க வேண்டும் என்பதையும் குர்ஆன்ல பல இடங்களில் சொல்லி காட்டியிருக்கிறார். கனிமான சகோதரர்களே, தொடராக தக்வாவுடைய அந்த மக்களுடைய சிபாத்துகளை, தன்மைகளை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் சூரா பக்கராவினுடைய 177ஆம் வசனத்தை பாருங்கள். அல்லாஹ் லைஸல் பிர் அன் துவல்லு வஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப் வலக்கின்னல் பிர் மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் என்ற தொடரில் அல்லாஹ் கடைசியாக சொல்கிறான், உலாயிக ஹுமுல் முத்தகூன். இந்த சிபாத்துகள், இந்த தன்மைகளோடு உலகத்தில் யார் வாழுகிறார்களோ இவர்கள் உலகத்தில் வாழுகிற பொழுது தக்வா உள்ளவர்கள் என்று அடையாளப்படுத்தப்படுகிறவர்கள். இதே போன்றவை அடுத்து வருகிற சூரத்து ஆல இம்ரானுடைய 15வது 16வது 17வது வசனங்களை எடுத்து பாருங்கள். அதிலும் கூட ரப்புல் இஸ்ஸத் தபாரக வ தஆலா அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா ذنوبنا وقنا عذاب النار الصابرين والصادقين والقانتين والمستغفرين بالاسحار என்ற அந்த தொடரிலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் வாழுகிற தக்வா உள்ள மக்கள் எப்படி உலகத்தில் வாழ்வார்கள் என்ற அம்சங்களை, அவர்களுக்குரிய செயல்பாடுகளை அல்லாஹ் அழகாகவே சொல்லி தந்திருக்கிறார். எனவே கனிமான சகோதரர்களே, பயான்கள்ல தக்வா உள்ள மக்கள் உருவாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள மக்கள் உருவாக்குவதற்காக, அல்லாஹ்வுடைய தக்வாவை நானும் நீங்களும் படித்துக் கொள்வதற்காக நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்பதை காதில் செவிமடுத்து கேட்பதோடு நின்று விடாமல், நானும் ஒரு முத்தகியாக, அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்ந்து அந்த இறை பக்தியோடு நான் அந்த ரப்பை அடைய வேண்டுமே, அப்படியாய் என்னுடைய வாழ்க்கையில் எவைகளை நான் செய்ய வேண்டும் என்று குர்ஆன் இறங்கிய மாதத்தில் நானும் நீங்களும் நம்மை தக்வா உள்ளவர்களாக மாற்றிக் கொள்வதற்கான வழிவகைகளை அல்லாஹ் எப்படி சொல்லி தந்திருக்கிறானோ அவைகளை படிக்க வேண்டிய கடமைப்பாடு இருக்கிறது. அதனால்தான் சொல்கிறேன், குர்ஆனிலே இந்த சூறால இத்தனையாம் ஆயத்துக்களை புரட்டி பாருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அந்த தக்வாவுடைய பாக்கியத்தை தந்தருள்வானாக. கனிமான சகோதரர்களே, ரமதானுடைய காலத்தை பொறுத்தவரை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை கடமையாக்கின ஹிஜ்ரி 2வது வருடம். இஸ்லாமிய வரலாறு நமக்கு சொல்கிறது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வருகிறார்கள். மதீனாவில் வந்து முதல் வருடத்தை கழிக்கிறார்கள். 2வது வருடம் தான் இந்த நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அதனால்தான் வரலாற்றை நாம் பார்க்கிறோம், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரி 2ஆம் வருடம் அந்த ரமதானுடைய மாதத்தில் 17ஆம் நாள் பத்ர் களத்தை அவர்கள் கண்டார்கள். பத்ர் களத்தில் தானும் தன்னுடைய சஹாபாக்களும் எதிரி படைகளுக்கு முகம் கொடுத்தார்கள் என்பதை பார்க்கிறோம். நோன்பு நோற்றவர்களாக ரமதான் காலத்தில் ஹிஜ்ரி 2இல் பத்ர் களத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் கொடுத்திருக்கிறார்கள். எனவே நோன்பை அல்லாஹ் கடமையாக்கினான், இந்த ரமலான் நோன்பை கடமையாக்கினான் ஹிஜ்ரி 2வது வருடம். அந்த ஹிஜ்ரி 2வது வருடம் நோன்பை கடமையாக்கிய ரப்புல் ஆலமீன் அந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது என்ற விஷயங்களை கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் சொல்லி காட்டுகிற பொழுது அதில் முக்கியமான ஒரு பகுதி ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இந்த ரமலானுடைய மாதம் இருக்கிறது, இந்த ரமலானுடைய மாதம் ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் நோன்பை பொதுவாகவே கடமையாக்கி இருக்கிறான். இனிமான சகோதரர்களே, எந்ததான் பணக்காரனாக இருந்தாலும், கை நிறைய பணம் இருந்தாலும், அவரும் குறிக்கப்பட்ட 13.5 மணித்தியாலங்கள் பசியுடனும் தாகத்துடனும் இருந்துதான் ஆக வேண்டும். பணம் இருக்குகிறது கையில், கனிமான சகோதரர்களே, அந்த பணத்தை கொடுத்து எத்துணைதான் பசி ஏற்பட்டாலும் கூட ஒரு செல்வந்தனும் அவன் கடைக்கு போய் ஒரு பானத்தை வாங்கி ஏதாவது ஒரு ட்ரிங்கை வாங்கி குடிப்பதற்கு வெட்கமடைவான். காரணம், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். நோன்புடைய காலங்களில் பகல் பொழுது சாப்பிடுவதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார், குடிப்பதை அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். பணம் இருக்கிறது, ஆனாலும் பசி உணர்வை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்கிறோம், தாகம் என்ற உணர்வை அல்லாஹ்வுக்காக தாங்கிக் கொள்கிறோம். மறைமுகமாக
அதிகமாக கூட விரிவான சகோதரர்களே குளிப்பதை நாம் பயந்து கொள்கிறோம், சாப்பிடுவதை பயந்து கொள்கிறோம். எதற்காக? அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான், அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். இன்னல்லாஹ் லா யக்ஃபா அலைஹி ஷைஉன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த வானத்திலோ பூமியிலோ எதுவும் அல்லாஹ்வுக்கு மறைவானதல்ல. ஒரு சுவற்றுக்கு பின்னால் இருப்பது எங்களுடைய கண்களுக்கு மறைவாக இருக்கலாம். விரிவான சகோதரர்களே நானும் நீங்களும் இருட்டறையில் இருந்தாலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வு ரமதானில் நாம் அடைந்து கொள்கிறோம். எனவே பணம் இருந்தும் கூட நாம் பசியை தாங்கிக் கொள்கிறோம், பணம் இருந்தும் கூட தாகத்தை தாங்கிக் கொள்கிறோம். அதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் பகல் பொழுதில் நோன்பு இருக்க சொல்லியிருக்கிறான். தெரியுமான சகோதரர்களே, எனவே ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எப்படி இறைவனுக்காக அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்பதற்காக உங்களுடைய பசியையும் உங்களுடைய தாகத்தையும் நீங்கள் தாங்கிக் கொள்கிறீர்களோ, இதே பசி இதே தாகம் வாழ்நாள் முழுக்க சில மக்கள் வாழ்க்கையில் அனுபவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். எனவே அந்த ஏழை எளிய மக்களுடைய உணர்வுகளை நீங்கள் பெற்றுக் கொள்வதற்காகவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த நோன்பை நம் மீது கடமையாக்கி இருக்கிறார். எனவே தான் வரலாற்றை பார்க்கிற பொழுது எந்த ஹிஜ்ரி 2ஆம் வருட நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே வருடத்தினுடைய அதே ரமலானுடைய கடைசி பகுதியில் தான் அந்த 2ஆம் வருடத்திலேயே அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரையும் அல்லாஹ் கடமையாக்கினான். ஏன்? இஸ்லாமிய ஃபர்து என்று சொல்கிற ஃபர்துல் இஸ்லாம் என்ற இஸ்லாமிய கடமைகள் ஒன்றான ஜகாத்தையும் கூட அந்த ரமலானுக்கு பிறகுதான் அதே ஹிஜ்ரி 2வது வருடம் அல்லாஹ் கடமையாக்கியிருக்கிறார். இனிமான சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு பாடம் சொல்லி தருகிறார். ரமலானில் ஏழை எளிய மக்களுடைய பசி தாகம் அந்த தேவைகள் என்ற உணர்வை பெற்றீங்கள், அதை பெற்றுவிட்டு அப்படியே மறந்துவிட வேண்டாம். அந்த ஏழை எளிய மக்களுடைய அந்த உணர்வுகளை அடைந்த நீங்கள் அவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள். ஜகாத்துல் ஃபித்ரை கொண்டு உதவி செய்ய முன்வாருங்கள். ஜகாத்தை கொடுப்பதை கொண்டு நீங்கள் அந்த உணர்வை நீங்கள் உண்மையாக்க முன்வாருங்கள் என்பதுதான் அல்லாஹ்வுடைய எதிர்பார்ப்பு. சகோதரர் கண்ணியமான சகோதரர்களே, ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய காலத்தில் ஜகாத்துல் ஃபித்ரை பற்றியும் பேசியிருக்கிறார்கள். ஜகாத்துல் ஃபித்ரை பற்றி சுருக்கமாக நான் சொல்கிறேன். அடுத்த வெள்ளி ஒரு நேரம் உங்களுக்கு பெருநாளுடைய நாளாக இருந்தால் முன்கூட்டியே நீங்கள் ஜகாத்துல் ஃபித்ரை தயார் செய்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் எதிர் வருகிற ஜும்மாவும் ரமலானுடைய கடைசி நாளாக இருந்தால் அந்த ஜும்மாவிலே விரிவாக சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கியதற்கு 2 காரணங்களை சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று, நோன்பாளியாக இருக்கிற மனிதன் ஏதேனும் தவறுகள் நடந்திருந்தால் அந்த மனிதனை பரிசுத்தப்படுத்துவதற்காக ஜகாத்துல் ஃபித்ர். ஜகாத் என்ற வார்த்தைக்கு தூய்மை என்ற அர்த்தம் இருக்கிறது. ஜகாத் என்ற வார்த்தைக்கு பரிசுத்தம் என்ற அர்த்தம் இருக்கிறது. எனவே நானும் நீங்களும் கொடுக்கிற ஜகாத்துல் ஃபித்ர் என்பது ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோற்றுக் கொண்டிருக்கிற பொழுது நானும் நீங்கள் மேலும் தவறு செய்திருந்தால் அந்த தவறிலிருந்து அல்லாஹ் எங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறார். 2வது காரணம் சொன்னார்கள், துஅமத்தன் லில் மசாகீன், ஏழை எளிய மக்களுக்கு அது உணவாகவும் அல்லாஹ் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுக்குமாறு சொல்லியிருக்கிறார். அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்கிற ஒரு ஹதீஸ், நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி ஜகாத்துல் ஃபித்ரி சாஅன் மின் தம்ரின் அவ் மின் ஷஈரின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சா உணவு கொடுக்க வேண்டும் என்று ஜகாத்துல் ஃபித்ரை கடமையாக்கினார்கள். யார் யார்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டும்? அல் அஜ்ஜி வல் ஹுர்ரி வல் ஸகரி வல் உன்ஸா வல் ஸகீரி வல் கபீரி மினல் முஸ்லிமீன். இனிமான சகோதரர்களே, ஆண்கள், பெண்கள், சிறியவர்கள், பெரியவர்கள், அடிமையாக இருப்பவர்கள், சுதந்திரம் பெற்றவர்கள், முஸ்லிம்களாக இருக்கிற துணை பேரும் அவர்கள் ஒவ்வொருவரும் ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். எனவே குடும்பத்தில் யாரு தலைமை பொறுப்புடைய குடும்பத்தில் தலைவராக இருக்கிறாரோ அவர் தன்னுடைய மனைவிக்காக, தான் பெற்ற பிள்ளைகளுக்காக ஜகாத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். தான் பெற்ற பிள்ளைகள் என்று வருகிற பொழுது அது தன்னுடைய பல மனைவியர்களின் மூலம் கிடைக்க பெற்ற பிள்ளையாக இருக்கலாம். இனிமான சகோதரர்களே, சில போது சில ஆட்கள் 2வது கல்யாணம் முடிக்கிறாங்க, ஒன்றோ முதல் மனைவியோடு வாழ்க்கையை நடத்துறாங்க, 2வது மனைவி விட்டுறாங்க, தலாக்கும் இல்ல ஒன்றும் இல்ல, அல்லது 2வது மனைவியோடு புது மனைவியோடு வாழ்க்கையை கொண்டு போகிறார்கள், முதல் மனைவியை கணக்கெடுக்காமல் விட்டு விடுகிறார்கள். இது தனியான ஒரு பகுதி. எனவே உங்களுடைய பிள்ளைகள் அது முதல் மனைவி, 2ஆம் மனைவி, 3ஆம் மனைவி, 4ஆம் மனைவி, எத்துணை மனைவியர்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் கிடைத்திருக்கிறதோ நீங்கள் ஒரு மனைவியோடு வாழலாம். ஆனால் அடுத்த மனைவியர்களுக்கு கிடைத்த
பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகள் என்ற வகையில் அவர்களுக்கும் நீங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. எனவே குடும்ப தலைவனை பொறுத்தவரை தன் மனைவி தான் பெற்றெடுக்க தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். அதுபோன்று தன்னுடைய தேவையிலே காத்துக் கொண்டிருக்கிற தன்னுடைய பெற்றோர்கள் இருந்தால், அவர்கள் தன்னுடைய உதவியிலேயே வாழ்கிறார்கள் என்றால் அந்த பெற்றோர்களுக்கும் ஒரு ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்தாக வேண்டும். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், அன்றாடம் தன்னுடைய செலவுகளுக்குள் தேவையாகி தான் செலவு செய்கிற தன்னுடைய குடும்ப உறவுகளாக இருந்தால் இவர் ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். எப்பேற்பட்ட நிலைமையில் அந்த பெருநாளுடைய தினத்திற்கு தேவையான தன்னுடைய செலவுகளுக்கு போக மேலதிக தொகை இருக்குமாக இருந்தால் ஒரு ஜக்காத்துல் ஃபித்ரை கொடுத்தாக வேண்டும். மேலதிக தகவல்களை உலமாக்களை அணுகி தெளிவாக கேட்டுக் கொள்ளுங்கள். கனிமான சகோதரர்களே, இதே தொடரில் தான் அல்லாஹ் ஜக்காத்தையும் அல்லாஹ் நமக்கு கடமையாக்கி தந்திருக்கிறார். ஜக்காத் என்பது எவ்வாறு நோன்பு என்பது இஸ்லாமிய கடமைகள் ஒன்று. நோன்புடைய காலத்தில் பகல் பொழுதில் பசி இருந்தும் சாப்பிடாமல், தாகம் இருந்தும் குடிக்காமல், எதனால் அல்லாஹ் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற உணர்வை பெற்றவர்களாக அச்சத்தோடு நாம் வாழ்கிறோமோ, இதுபோலதான் சகோதரர்களே அல்லாஹ் தந்த பணம், அந்த பணத்தில் நானும் நீங்களும் கொடுக்க வேண்டிய ஜக்காத்தை நிறைவேற்றினோமா இல்லையா என்பதையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நாம் ஜக்காத்தை நிறைவேற்றாத பொழுது வேறு விதமான ஆபத்துக்களை கொண்டு அல்லாஹ் நம்மை சோதித்து விடுவார். வேறு விதமான ஆபத்துக்கள் நம்மை பீடித்து விடும் என்பதும் இஸ்லாம் நமக்கு எச்சரிக்கை தந்திருக்கிறது. எனவே ஜக்காத் என்பது இஸ்லாமிய கடமைகள் ஒன்று. தொழுகை என்பது இஸ்லாமிய கடமை என்றோ அதுபோன்று ஜக்காத்தையும் இஸ்லாமிய கடமை. தொழுகைக்காக 5 நேரம் நாம் கூட்டாக சேருவதை போல முடியுமான அளவு ஜக்காத்தையும் கூட்டாக சேர்ந்து கொடுப்பது மிக பிரதானமான ஒரு அமலாக ஹபீபுனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கிறார்கள். அதனால உலமாக்கள் சொல்வார்கள், குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்கிற அநேகமான இடங்களில் அல்லாஹ் ஜக்காத்தையும் இணைத்து சொல்லியிருக்கிறார். அகீமுஸ் ஸலாத் வ ஆத்துஸ் ஸகாத். அல்லாஹ் சொல்கிறார், தொழுகையை நிலைநாட்டுங்கள், நீங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள். ஏன் அல்லாஹ் தொழுகையும் ஜக்காத்தையும் என்று இணைத்து சொல்கிறார் என்றால், தொழுகை என்பதற்கு எவ்வாறு நாம் ஒன்று கூடுவது மிகச் சிறப்பான ஒரு அமலோ, ஜமாத்துடன் சேர்ந்து தொழுவது மிக முக்கியமான ஒரு அமலோ, அதுபோன்றுதான் என்னிடத்தில் இருக்கிற ஜக்காத்தை நான் யாருக்கும் தெரியாமல் மறைவாக ஒருவருக்கு கொடுப்பதை விடவும் அது கூட்டாக பல நபர்கள் சேர்ந்து அது ஒரு இடத்தில் ஒன்று சேர்க்கப்பட்டு அது ஜக்காத்தாக நிறைவேற்றப்படுவது மிக பிரதானமான ஒரு அமல் சகோதரி. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி காலத்தில் ஜக்காத்தை சேகரம் செய்வதற்காக ஆமில்களை ஏற்படுத்தியிருந்தார்கள். அதற்காக வேலை செய்வதற்காக வேண்டி உள்ளவர்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தியிருந்தார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்றான் சொன்னால், ஒரு ஆமிலீன, அந்த ஜக்காத்தை நீங்க கொடுக்குகிற பொழுது ஜக்காத்தை சேகரம் செய்வதற்கு முயற்சி செய்கிற மக்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் ஜக்காத்தில் இருந்து ஒரு பங்கு கொடுக்கலாம் என்று சொல்கிற அளவுக்கு ஜக்காத்தை கூட்டி சேர்த்து கொடுக்குகிற ஒரு முக்கியத்துவத்தை அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப்ல சூரா தௌபால குர்ஆனுடைய 10வது ஜுஸுல அல்லாஹ் மிக தெளிவாக அதை சொல்லி இருக்கிறார். எனவே ஜக்காத் கொடுக்குகிறவர்கள் சில போது மறைவாக தனியாக கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்களும் இருக்கலாம். தாராளமாக நீங்கள் கொடுங்கள், பிரச்சனை இல்லை. ஆனால் உங்களை நீங்க ஜக்காத் கொடுக்கிற ஏரியால கூட்டாக ஜக்காத் கொடுக்குகிற பைத்துல் ஜக்காத்துடைய ஒரு அமைப்பு இருக்குமா இருந்தால் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்குகிறவர்கள் யார் என்பதை அவர்களுக்கும் இனம் காட்டிக் கொடுங்கள், நீங்கள் அறிவித்துக் கொடுங்கள். காரணம், அவருக்கு நீங்கள் ஜக்காத்தை கொடுப்பவருக்கு அந்த பைத்துல் ஜக்காத்துடைய நிறுவனமும் மீண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டிய தேவை இருக்க மாட்டார். சில போது இருப்பார்கள், சிலர்களுக்கு பலர்களும் ஜக்காத்தை கொடுப்பார்கள். இன்னும் சிலர்கள் இருப்பார்கள், ஒருவருடைய ஜக்காத்து கூட தனக்கு கிடைக்காத நிலைமையிலும் பலர்களும் இருப்பார்கள். எனவே ஜக்காத்தை கொண்டு சிலர்கள் மிக பிரயோசனம் அடைவார்கள், அதே ஜக்காத்தை கொண்டு பலர்கள் தேவை இருந்தும் அதை பெற்றுக்கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டு விடலாம். எனவே கடிமாசம் அதுக்காக வேண்டி 5000 ரூபாய் கொடுத்துட்டு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு பைத்துல் ஜக்காத் வந்து இவருக்கு நான் 5-10,000 ரூபாய் கொடுத்திருக்கிறேன், நீங்க நீ பாட்டி போங்கன்னு சொல்லிடாதீங்க. அதுவல்ல ஜக்காத்துடைய முறை சகோதரர்களே. சிலாக்கள் அரிசியை வாங்கி கொடுக்கிறது, வேற ஏதாவது சாமனத்தை வாங்கி கொடுக்கிறது, எதிலிருந்து தன்னுடைய ஜக்காத்துல இருந்து அந்த ஜக்காத் செல்லுபடியாகாது சகோதரர். ஜக்காத் கொடுப்பதற்கு ஒரு முறைமையை அல்லாஹ் வைத்திருக்கிறார். கடையில் வியாபாரம் செய்கிற வியாபாரிகளாக இருந்தால் அவர்கள் எப்படி ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதற்கு ஒரு முறைமை இஸ்லாம் காட்டித் தருகிறது. அவர்களுடைய கடையில் இருக்கிற அந்த பொருட்கள் வருஷத்துக்கு ஒரு முறை அது கணக்கெடுத்து பார்க்கப்பட வேண்டும். அந்த கணக்கெடுக்கப்பட்டதற்கு பிறகு அது ஜக்காத் கொடுக்குகிற அளவை அவர் அடைந்திருக்கிறாரா என்பதற்கு இஸ்லாம் வழிகாட்டி தந்திருக்கிறது. ஒன்று தங்கத்தினுடைய வெலிவேஷன் பார்க்கப்பட வேண்டும், அல்லது வெள்ளியுடைய வெலிவேஷன் பார்க்கப்பட வேண்டும். அநேகமான உலகளாவிய உலமாக்களுடைய அபிப்பிராயம் தங்கத்துடைய விலை உயர்ந்திருக்கிறது என்பதனால் பல பேர் என் மீது ஜக்காத் கடமை இல்லை என்ற அந்த நிலைமைக்கு கூடாது என்பதற்காக வெள்ளியினுடைய அளவு யாரிடத்தில்
வியாபார அந்த பொருட்களுக்கு சொந்தம் உள்ளவராக இருக்கிறாரோ அவரும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்பதை பல உலமாக்கள் ஃபத்வாவாக கொடுத்திருக்கிறார்கள். எங்களுடைய அகில இலங்கை ஜம்இய்யத்துல் உலமாவும் அதே நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள். எனவே வெள்ளியுடைய கணக்கு நான் நினைக்கிறேன் 595 கிராம். 595 கிராமுடைய வெள்ளியுடைய பெருமானம் ஒரு கிராம் 950 ரூபாய், 950 ரூபீஸால நீங்க பெருக்கி பாருங்க, கிட்டத்தட்ட 5,65,250 ரூபாய் பெருமானம் வருகிறது. எனவே 5,65,250 ரூபாய் பெருமானமுடைய தன்னுடைய வியாபார சரக்கு பொருட்களை வைத்துக் கொண்டு வியாபாரம் செய்கிறவர் அவரும் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும் என்பதை உணர கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே ஜக்காத் என்பது கண்ணியமான சகோதரர்களே இஸ்லாமிய கடமை ஒன்று. எல்லோரும் ஜக்காத் கொடுக்க முடியுமா நிலைமைக்கு இல்லாவிட்டாலும் ஜக்காத் கொடுக்க முடியுமா இருக்குகிறதா என்பதை தன்னை தானே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய ஒரு கடமைப்பாடு இருக்கிறது என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே கண்ணியமான சகோதரர்களே ஜக்காத்துல் இஸ்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஃபர்வாக ஆக்கி தந்திருக்கிறார். ஜக்காத் கொடுக்குகிற தகுதி இருக்குகிறதா இல்லையா என்பது தன்னை தானே விசாரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜக்காத் கொடுக்குகிற பொழுது கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா உள்ள மக்கள் இருக்கிறார்களே அவர்களுடைய தன்மைகளில் கூட அல்லாஹ் முன்ஃபிகீன் என்ற வார்த்தையை சேர்த்திருக்கிறார். தக்வாவை அடைந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்று அல்லாஹ் தனக்கு தந்திருக்கிற தான தர்மங்களை செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் முத்தகீன்கள் தக்வா உள்ள மக்களுடைய செயல்பாடுகள் அல்லாஹ் சேர்த்திருக்கிறார். மறந்துவிட வேண்டாம். குர்ஆன் ஷரீஃப்ல சூரா ஆல இம்ரான் அல்லாஹ் சொல்கிறான், இந்த சுவர்க்கம் உஇத்தல் முத்தகீன், முத்தகீன்களுக்கு தயார் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த முத்தகீன்களுடைய நிலைமைகள் தன்மைகள் என்னது? முதலில் அந்த ஆயத்தில் ஆரம்பிப்பதே அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வல்லர்ரா, தனக்கு சந்தோஷமாக இருக்கிற நேரத்திலும் செல்வ செழிப்பாக இருக்கிற நேரத்திலும் கஷ்டமாக இருக்கிற நேரத்திலும் அவர்கள் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ் விரும்புகிற வழிகளில் அவர்கள் பணங்களை செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரே அல்லாஹ் விரும்புகிறார். அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிற சொத்து செல்வங்களை நானும் நீங்களும் மறைத்து விடக் கூடாது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் நானும் நீங்களும் பாடமாக்கி இருக்கிற சூரத்துல் துஹாவுடைய கடைசி வார்த்தை வஅம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ் والضحى والليل إذا سجى ما ودعك ربك وما قلى وللآخرة خير لك من الأولى. இந்த சூராவுடைய கடைசி வார்த்தை அல்லாஹ் சொல்கிறார் வஅம்மா விளங்கிக்கோங்க பிநிஅமத்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு தந்திருக்கிற நிஅமத்துகள் அருட்கொடைகள் இருக்குகிறதே அதை ஃபஹத்திஸ் வெளிப்படுத்துங்கள், மறைச்சிராதீங்க, உங்களுக்குள்ளே சுருக்கிக் கொள்ளாதீங்க. இது எனக்கு மட்டும் என் குடும்பத்துக்கு மட்டும் என்று குறைத்து சுருக்கிக் கொள்ளாதீர்கள், அடுத்தவர்களுக்கு இதில் பங்கில்லை என்று அதை மறைத்துக் கொள்ளாதீர்கள். அந்த தன்மை நமக்கு வந்துவிடுமே ஆனால் நஊது பில்லாஹி மின், அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பாராக. இது கண்ணியமான சகோதரர் காரூனுடைய சிந்தனை குர்ஆன் ஷரீஃப்ல 20வது ஜுஸுல சூரத்துல் கஸஸ், குர்ஆன்ல 20வது ஜுஸுல சூரத்துல் கஸஸ், அதுல காரூனுடைய சப்ஜெக்ட் அல்லாஹ் பேசியிருக்கிறார். இன்ன காரூன கான மின் கௌமி மூஸா ஃபபகா அலைஹிம் வஆதைனாஹு மினல் குனூஸி மா இன்னதீன, நீண்ட ஒரு ஆயத் வருகிறது. அந்த காரூன் என்பவன் ஃபிரௌனுடைய காலத்தில் வாழ்ந்தவன், ஃபிரௌனுடைய கோத்திரத்தை சார்ந்தவன். கனிமர சகோதரர் மிக விசாலமான உலக செல்வத்தை அவனுக்கு கொடுத்திருந்தான். அந்த காலத்துல சில மக்கள் இன்னைக்கு வராங்களே ஹஜ்ஜார் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிற ஜக்காத் எடுக்கிறதுக்கு, எங்கட தோட்டத்துல கஷ்டப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க, இப்படி ஏழைகள் இருக்கிறாங்க, வீட்டு உடைஞ்சு போன மக்கள் இருக்கிறாங்க, வீட்டுக்குள்ள பாத்ரூம்ல குமர பிள்ளைகளை வச்சுக்கொண்டு பப்ளிக் பாத்ரூமுக்கு கஷ்டப்பட்டு போய் கொண்டிருக்கிறாங்க. கனிமான சகோதரர்களே இப்பேற்பட்ட மக்கள் இருக்குகிறாங்க என்று எங்களுக்குள்ளே இருக்கிற சில மக்கள் ஒன்றோ பைத்துல் ஜக்காத்துடைய மக்களாக இருக்கலாம், அதில் வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நம்முடைய வீட்டை தேடி வண்டிவைகளை முன்வைக்கலாம். கனிமான சகோதரர்களே போல காரூனுடைய காலத்துல சில நல்ல மக்கள் போயிட்டு நசீஹத் செஞ்சாங்க, அஹ்சின் மா அஹ்ஸன அல்லாஹு இலைக், அல்லாஹ் உனக்கு தந்திருக்கிற இந்த உபகாரம் இந்த செல்வம் இருக்கிறது, இதிலிருந்து நீ நல்ல தேவையுள்ள மக்களுக்கு செலவு செய்வாப்பா, தேவையுள்ள மக்களுக்கு உபகாரம் செய்வாப்பா என்று சொன்ன பொழுது காரூன் சொன்ன பதில் கால இன்னமா ஊதீது அலா இல்மின் இன்தி, நீங்க சொல்றத போல அல்லாஹ் எனக்கு தந்தான், தேவையுள்ள மக்களுக்கு நான் உதவி செய்ய வேண்டும் என்ற நிலைப்பாடு நான் ஏற்றுக்கொள்ளல. இது என்னுடைய அறிவு சாதுரியத்தனத்தின் காரணமாக, என்னுடைய புத்தி சாதுரியத்தனத்தின் காரணமாக நான் மேற்கொண்ட முயற்சியினால் நான் பெற்றுக்கொண்டோண்டு இதில் அடுத்தாக்களுக்கு எந்த பங்கும் இல்லை. பயங்கரமான வார்த்தைகள் சகோதரர்களே. இந்த வார்த்தைகள் வாயால நாங்க சொல்லாட்டிலும் சிந்தனையில எங்களுக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் சிந்தனைகளையும் பார்க்கிறான்.
எனவே கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தக்வா உள்ள மக்களுடைய வார்த்தையில அவருடைய ஔசாத்துகளை சொல்லுகிற பொழுது வஃபி அம்வாலிஹிம் ஹக்குல் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், கேட்டு வந்தவர்களுக்கும் கொடுப்பாங்க, கேட்காமல் பத்தினித்தனத்தோடு வெட்கத்துக்காக வேண்டி மறைவாக இருக்கிறார்களே அப்பேற்பட்டவர்களையும் தேடி கொடுப்பாங்க என்று அல்லாஹ்வுடைய குர்ஆன் முத்தகீன்களை பற்றி அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். எனவே நாங்க தனித்தனியா ஜக்காத்தை கொடுக்குகிற பொழுது ஒவ்வொரு நபரையும் நாங்க தேடி அலசி ஆராய மாட்டோம். ஆனால் அதற்கென்று வைத்து ஜக்காத்துக்குரியவர்கள் தேடி அலசி ஆராய்ந்து உதவிகள் செய்யப்பட வேண்டிய எந்த அளவு உதவி செய்யப்பட வேண்டும் என்ற அளவுக்கு பகுப்பாய்வு செய்து அவங்க கையில போங்களை வச்சிருப்பாங்க. நீங்க அவங்கள நாடி உங்களோட ஜக்காத்தை கொடுத்தீங்கன்னா அழகான முறையில் போய் சேரும் என்பதையும் இந்த சபையில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுடைய இந்த ஏரியாலையும் சுமார் 10 வருடங்களுக்கு மேலால் வைத்து ஜக்காத் நடைமுறையில் இருக்கிறது. அவர்களையும் நீங்க அழகலாம். கனிமான சகோதரர்களே, நல்லவைகளுக்கு உடந்தையாக உதவியாளர்களாக இருப்போம். நபி சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மனிதர்கள் சிலர்கள் இருப்பார்கள், இன்ன மினன் நாஸி மஃபாத்தீஹுல் கைரி வ மகாலிகுல் ஷர். மனிதர்கள் சிலர்கள் இருப்பார்கள், நல்லவைகளுக்கு திறவுகோலாக இருப்பார்கள், கெட்டவைகளுக்கு அதை இல்லாமல் ஆக்குவதற்கு அவர்கள் மூடியாக பயன்படுவார்கள். அதே போன்ற மனிதர்களுக்கு மாற்றமான ஒரு குரூப்பும் இருப்பாங்க, இன்ன மினன் நாஸி மஃபாத்தீஹுல் ஷர்ரி வ மகாலிகுல் கைர். நல்லவைகளுக்கு மாற்றமாக நல்லவைகளை இல்லாத செய்கிற மக்களும் இருப்பார்கள், அதுபோன்று கெட்டவைகளை திறந்து விடுகிற மக்களும் இருப்பார்கள். கனிமான சகோதரர்களே, இந்த ஏரியால நீங்க வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தால் உங்களோட ஏரியால வியாபாரம் செய்வதில் நீங்கள் கண்ட பலனில் ஒரு பகுதி அது ஜக்காத்தாக இந்த ஏரியாவுக்குரிய மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். அந்த ஜக்காத்துல இந்த மஸ்ஜிதில் கடமை புரிகிற ஆலிம்கள், பொதுவான ஆலிம்கள், நான் இந்த மஸ்ஜிதிலிருந்து பேசுகிறான் சொல்கிறேன், இந்த மஸ்ஜிதில் கடமை புரிகிற ஆலிம்கள், முஅஜ்ஜின்கள், ஏனைய ஊழியர்களையும் சேர்க்கப்படுங்கள் சகோதரர்களே. நிச்சயமாக அநேகமான 99% மஸ்ஜிதுகள் இருக்கிற ஆலிம்கள், முஅஜ்ஜின்கள், ஊழியர்கள் ஜக்காத்தை பெறுவதற்கு தகுதி உள்ளவர்கள் தான், சந்தேகமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சம்பளம் கூடி கூடி போனா 50,000 ரூபாய், 60,000 ரூபாய், இன்னும் மிச்சம் கூடி போனா ஒரு 75,000 ரூபாய். கனிமான சகோதரர்களே, ஒரு சில மஸ்ஜிதுகள்ல ஒரு ரூபா வரைக்கும் ஒரு சில மஸ்ஜிதுகள்ல கொடுக்கறாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லாம கனிமான சகோதரர், அநேகமாக எல்லா ஆலிம்களும் மிஸ்கீன்கள் என்ற கேட்டகரியில தான் இருக்கிறார்கள். மிஸ்கீன்கள் என்று சொன்னால் யாரு? தனக்கு வருமானம் கிடைக்குகிறது, ஆனால் தன் குடும்பத்துடைய செலவுக்கு அது போதாமின்மையாக இருக்கிறது. கிடைக்கிற வருமானத்தை கொண்டு அது போதாமின்மையாக இருக்கிறது. எனவே சில போது ஆலிம்கள், முஅஜ்ஜின்கள் கடனாளிகளாகவும் இருப்பார்கள் என்பதையும் சிந்தனையில் எடுத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டுகிறேன். கனிமான சகோதரர்களே, எனவே அல்லாஹ் தக்வா உள்ள மக்கள் ரமதானுடைய காலத்தில் இவைகளை படிப்பதற்காக குர்ஆனில் இப்படியெல்லாம் சொல்லி தந்திருக்கிறார். அவர்கள் தன்னுடைய பொருளாதாரத்தில் கேட்டு வருகிறவர்களுக்கும் கொடுப்பார்கள், கேட்காது ஒளிந்திருக்கிறவர்களுக்கும் கொடுப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். அப்பேற்பட்ட கொடுக்குகிற மிக விசாலமான தயாளத்தன உள்ளம் உள்ளவர்களாக நம் அனைவருமாக முயற்சி செய்வோமாக. அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்போம். யா அல்லாஹ், நீ தந்த பணத்தை நீ விரும்புகிற வழிகளில் செலவு செய்கிற நல்ல பாக்கியத்தை எனக்கு தாய் என்று துஆ கேட்போம். அப்பேற்பட்ட நல்லவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் கபூல் செய்து அருள்வானாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜக்காத்தை, சதக்காவை நிறைவேற்றுகிற நல்ல விசாலமான உள்ளமும் எண்ணமும் உள்ளவர்களாக நம் அனைவரையும் கபூல் செய்து அருள்வானாக. அதற்குரிய உதவிகளை